சத்தியமாகும் அறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா ஆதிசீவன் மேல சத்தியமா அந்த ஆனமுகம் மேல சத்தியமா ஆறுமுகம் மேல சத்தியமா அந்த ஞான பழம் மேல சத்தியமா மொத்த மனசுல மொத்த நரப்புல குடியிருக்கிற சண்முகா அறுபடையும் சண்முகா நெஞ்சுக்குள்ளதா சண்முகா செவ்வடி வீரா சரவணபவா ஆறெடுத்தோனே சரணம் ஆறெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவும் அறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா ஆரோகர கோஷத்திலே முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறு முகம் சிரிக்குமே சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா ஆரோகர கோஷத்திலே முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறு முகம் சிரிக்குமே சண்முகா திருநாளிலும் சண்முகா கந்த உற்சவ நாளிலும் சண்முகா நாளுங்கிழமையும் சண்முகா ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூசை நடக்குமே சண்முகா பூசை நடக்குமே சண்முகா நல்ல பூசை நடக்குமே சண்முகா செவ்வடி வீரா சரவணபவா ஆறெடுத்தோனே சரணம் ஆறெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவும் அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா பழமுதிர் சோலையில ஒரு தெரு நடக்குமே சண்முகா தேரி நடக்குமே சண்முகா தங்க தேரி நடக்குமே சண்முகா ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா யோகம் கொடுக்குமே சண்முகா சுபயோகம் கொடுக்குமே சண்முகா பழமுதிர் சோலையில தெரு நடக்குமே சண்முகா தேரி நடக்குமே சண்முகா தங்க தேரி நடக்குமே சண்முகா ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா யோகம் கொடுக்குமே சண்முகா சுபயோகம் கொடுக்குமே சண்முகா ஒரு உலகமும் சண்முகா தெருவடம் இழுக்குமே சண்முகா பத்தி வள்ளத்தில சண்முகாவோ தெரு மிதக்குமே சண்முகா ராஜரதத்தில சிம்மாசனத்தில வீதி உலா வரும் சண்முகா வீதி உலா வரும் சண்முகா என் நெஞ்சு குளரா சண்முகா செவ்வடி வீரா சரவணபவா ஆறெடுத்தோனே சரணம் ஆறெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா
சண்முகா பார்த்து சிரிக்குது சண்முகா கண்ணை பார்த்து சிரிக்குது சண்முகா தென்பழனி சுத்தி சுத்தி மயில் பறக்குது சண்முகா மயில் பறக்குது சண்முகா உன்னை தேடி பறக்குது சண்முகா கிட்ட வந்து எட்டி நின்று என்ன பார்த்து சிரிக்குது சண்முகா பார்த்து சிரிக்குது சண்முகா கண்ணை பார்த்து சிரிக்குது சண்முகா வீரவாகுவின் பக்கமா அந்த வீரவேலுவின் பக்கமா அஞ்சுகரனின் பக்கமா அந்த ஐராவதா பக்கமா தங்க நேரத்தில ரெண்டு கண்ணுக்குள்ள கொலுவிருக்கிற சண்முகா நீ கொலுவிருக்கிற சண்முகா என் கண்ணுக்குள்ளதான் சண்முகா சிவடி வேலா சரவணபவா ஆரிடத்தோனே சரணம் ஆரிடத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா ஆறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டி பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா திருச்செந்தூர் கோயிலிலே வேளாடன சண்முகா வேலாடணும் சண்முகா வெற்றி வேலாடணும் சண்முகா பிள்ளையாண்டன் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா வரம் கொடுக்கணும் சண்முகா நீ வரம் கொடுக்கணும் சண்முகா திருச்செந்தூர் கோயிலிலே வேளாடணும் சண்முகா வேலாடணும் சண்முகா வெற்றி வேலாடணும் சண்முகா பிள்ளையாண்டான் பிள்ளை என வரம் கொடுக்கணும் சண்முகா வரம் கொடுக்கணும் சண்முகா நீ வரம் கொடுக்கணும் சண்முகா கண்ணுபடும்படி சண்முகா இந்த காலம் முழுவதும் சண்முகா சிவனே
அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வம் முருகனே பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வம் முருகனே உண்டெல்லாம் ஆள்பவன் புகனாக வாழ்பவன் உண்டெல்லாம் ஆள்பவன் புகனாக வாழ்பவன் புறவள்ளி காந்தனவன் புறந்திக்கு வேந்தனவன் புறவள்ளி காந்தனவன் புறந்திக்கு வேந்தனவன் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வம் முருகனே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே
தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன் சொல்லானாலும் ஓம் என்றொலிக்கும் சொல்லாவேன் பழச்சுவையானாலும் பஞ்சாமிருதச் சுவையாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன் தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே முருகா 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 धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सन्त्वासञ्जा मयूरा प्रदामायुर्धनञ्च रोदनो रोचमान शोभनशोभमान कल्याणः पाणिग्रहे पर्वतराजपुत्र्याः पादांशं पाणिजलोरुहाभ्यां वाद्यं सकलवन्तु पाणिग्रहे पर्वतराजपुत्र्याः ओम भूर्भुवस्वः ममोपाक्षसमसुदृतजगद्वारा परमेश्वराज्ञया परमेश्वरप्रीत्यर्थं तदेव लग्नं जीवं तदेव ताराफलं चन्द्रफलं तदेव विद्याफलं देवफलं तदेव गौरीपदे देवीर्युगं स्मरामि करिष्यमाणस्य महामङ्गलकर्मणि आरम्भाद्गुणापर्यन्तं निर्विघ्नदासित्यर्थं विघ्नेश्वरपूजाराधनं करिष्ये अक्षतामि तद्गौनिलस्य अपोपस्पृश्ये सकलीकृत्ये सामान्यं परिकृत्ये अर्घ्यपात्रे गन्धे पुष्पे अक्षतैरं कृत्ये प्रणवेन सप्तदाभिकं क्रमेण पुष्पात् नमः पद्मस्योपरि ॐ गं गणपत्यासनाय नमः ॐ गं गणपतिमूर्तये नमः लम्बोदरं श्यामलिपं गणेशं पुरामक्षश्रवद्भगाभ्यां सरद्रमं
ओम गां विनायकाय नमः ओम गां ध्रुवकेतवे नमः ओम गां गणाध्यक्षाय नमः ओम गां पालचन्द्राय नमः ओम गां गजाननाय नमः ओम गां वक्रतुण्डाय नमः ओम गां शूर्पकर्णाय नमः ओम गां हेरम्बाय नमः ओम गां स्कन्दपूर्वजाय नमः मङ्गलप्रमहागणपतये नमः नानाविधानि भक्तवत्पाणि वाद्यवादिको वाद्यम् धूरसि धूर्वधूर्वन्दं धूर्वयोगस्वां धूर्वं धूर्वं भजं धूर्वमहाभासनोदं भगवान् महागणपतये स्वाहा सुरंसाय स्वाहा धूर्वकाय मालिकेन्द्रगणपतये अग्निवर्णां धूर्व उग्रगणपतिनाथ धूर्वेदजामि महागणपतये स्वाहा दक्षिणादिगणपतये दजामि निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा विघ्नध्वान्तनिवारणैकधरणिः विघ्नाटवी हव्यवाड् विघ्नो व्यालकुलेव मत्तकरुणा विघ्नेव पञ्चाननः विघ्नो तुङ्गगिरिप्रभेदनभविः विघ्नाब्धिकुम्भोत्तमः विघ्नाभोगगणप्रचन्नपवनः विघ्नेश्वरं पातु नः प्रमथ्रमरकुण्डलं परिमहकृपासागरम् प्रफुल्लकमलेक्षणं वरदलोककल्पद्रुमं मदोग्रगजासुरं मतनतीव्रसन्ताङ्कुरम् महागणपतिं भजे वसुलाग्रगण्डस्थलम् गण्डस्थलं प्रविकलन्मतवारिदाराम् गन्धप्रमथ्रमरवारणलोलकर्णम् गन्धर्वसिद्धसुरकिन्नरसेव्यमानम् गङ्गाधरस्य वरजं शरणं प्रपद्ये ॐ सिद्धिगणपते जय बुद्धिगणपते सिद्धिगणपते जय बुद्धिगणपते सिद्धिगणपते जय बुद्धिगणपते सिद्धिगणपते जय बुद्धिगणपते जलवाससं विस्तृतोरसं विमलतेजसं विठ्ठलाक्षसं विगतनामसं विस्तरोरसं विभुवास्महे विठ्ठलायकं श्रीहरिस्तुतं विप्रभूषितं विभुगुणोज्ज्वलं वेपिनोदरं विगतभूषणं विद्यावृतं विभुवास्महे विठ्ठलायकं विभवसंयुतं विप्रलोभितं विभवनेत्रं
எல்லாரும் மகாகணபதி வாசல் நினைச்சிட்டு பிள்ளையார் கொண்டிருக்கோம். சுகாம் வரதரம் வெட்டம் நிஜவனம் சுபர்புஜம் பிரசன்னவனம் தியாயே சுபவிக்னோபசாந்ததே. கை கூப்பிட்டு எல்லாருடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வீட்டு பெரியவங்க குருமார்கள் முருகப்பெருமான் எல்லாரையும் மனசுல பிரார்த்தனை பண்ணுவோம். சோழப்பிரபம் சோமகணாபதம் சம்பாணிஸ்வரத் பஞ்சசரேக்ஷசாபம் பிராணப்பிரியம் நோ விநாபவானே கோணத்ரயஸ்தம் குலதெய்வம் நமः சித்ததேவதா குலதேவதாभ्यो நமः குலதே சர்வலோகானாம் விததே பவரோகிணாம் நிததே சர்வவித்யானாம் தட்சிணாம் உத்தரே நமः நமசிவாभ्यां நவயோகாभ्यां சரஸ்வராஜநவபந்தராभ्यां நயேந்திர கன்யாவிரதேவராभ्यां நமோ நமः சங்கர பார்வதீभ्यां பார்வதி பரமேஸ்வராभ्यां நமः. अमोभाक्ते समस्ते दुर्गच्छये द्वारा परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थं मानसं वाचिकं पापं कर्मणात्मवार्जितं श्रीशिवस्मरणे नैव विभोहन्यसं धयः त्रिसंवत्सरा वारो नक्षत्रं संपुरे वृथा योगस्य करणं जीव सर्वं शिवमयं जगत् सुरेशोभने मुहूर्ते अभ्यब्रह्मणः धीयवार्धे श्वेतवराहकल्पे रघुस्तरं मन्धरे अट्टाविंशतिमे लघुके वृषणे पादे जम्बूद्वीपे भारतवर्णे भरतखण्डे मेरुदक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभोदृष्टि संवत्सराणां मध्ये मङ्गलकरे विश्वावसु नाम संवत्सरे भद्रराजने शिशिरऋतौ मीनमासे शुक्लपक्षे पौर्णमास्यां सुरजितौ वासरः वासरस्तु शुभमासपुण्यमासयुक्तायां शुभनक्षत्रे उत्तरफल्गुनी नक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरणे एवं सद्गुणे सकलगुणविशेषणविशिष्टायां शुभजितौ अमोभाक्ते समस्ते दुर्गच्छयद्वारा परमेश्वराज्ञया परमेश्वरप्रीत्यर्थं सर्वेषां यजमानानां निर्वाहकानां गोत्रोद्भवस्य वेदोक्त दीर्घायुष्ये पुरे धर्मान्ये
கேட்டு நம் குறையினை அகற்றும் பார்வதி மைந்தன் அவள செவ்வாயும் சரஸ்வதி திருமகள் அருளினை பொழியும் ஐங்கர நிலையோன் வேலும் மயிலும் சஞ்சலம் சங்கடம் போக்கிய மகிழும் பன்னிரு கரத்துடன் குன்றும் மலையும் அமர்ந்தருள் பவனே சரவண பவனே சரவண பவனே சத்குரு பவனே வள்ளி மணாளா வயலூர் வேலா சென்னிமலை வாழ் செங்கல் வராயா கண்ணிமை போல் எமை காத்தருள் பாலா சரவண பவனே சத்குரு பவனே வள்ளி மணாளா வயலூர் வேலா சென்னிமலை வாழ் செங்கல் வராயா கண்ணிமை போல் எமை காத்தருள் பாலா வாசவன் மருகா வடிவேல் அழகா மயில் வாகனனே வேலாயுதனே மலை வாழ்பவனே மனமாள் பவனே திரிபுர பவனே தினமருள் பவனே கந்தா கடம்பா கதிர்வேலவனே ஐயா குமரா அறிவானந்தனே இந்திரன் போற்றும் சுந்தர வடிவே ஈசனுக்கும் உபதேசித்தவனே திருமறை போற்றும் மறுமறை பொருளே ஓமெனும் மந்திர பொருளுரைத்தவனே அறுபடை வீடு இருந்தருள் பவனே அழைத்திட உடனே எழுந்தருள் பவனே
அருமுகம் கொண்டு என் வினை களைவாய் மும்முகம் கொண்டு முன்வினை களைவாய் நான் முகம் கொண்டு நன்மைகள் புரிவாய் ஐமுகம் கொண்டு ஐயம் களைவாய் அருமுகம் கொண்டு அனைத்தும் அருள்வாய் திருமுகம் கொண்டு திருவருள் புரிவாய் திருவாய் மலர்ந்து தினம் தினம் அருள்வாய் ஒன்றாம் விழியால் ஒளியினை தருவாய் இரண்டாம் விழியால் இருளினை களைவாய் மூன்றாம் விழியால் வழியினை தருவாய் நான்காம் விழியால் நல்வழி தருவாய் ஐந்தாம் விழியால் அறிவொளி தருவாய் ஆறாம் விழியால் அபாயம் தடுப்பாய் ஏழாம் விழியால் ஏற்றம் கொடுப்பாய் எட்டாம் விழியால் தேட்டம் தணிப்பாய் ஒன்பதாம் விழியால் என்பதில் அருள்வாய் பத்தாம் விழியால் பண்டிதம் அருள்வாய் 11ஆம் விழியால் படிப்பினை தருவாய் 12 விழியால் பரிசளி தருவாய் ஒரு கரம் கொண்டு உயிரினம் காப்பாய் இரு கரம் கொண்டு இகம்பரம் சேர்ப்பாய் முக்கரம் கொண்டு மூவுலகாழ்வாய் நாகரம் கொண்டு நற்பயன் அருள்வாய் ஐந்தாம் கரத்தால் அருள் பொருள் தருவாய் ஆறாம் கரத்தால் அறக்கரை அழிப்பாய் ஏழாம் கரத்தால் ஏழ்மை களைவாய் எட்டாம் கரத்தால் எட்டையும் அருள்வாய் ஒன்பதாம் கரத்தால் என் பயம் களைவாய் 10ஆம் கரத்தால் பக்தியை தருவாய் 11ஆம் கரத்தால் செஞ்சுவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு முருகப்பெருமான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். கலவு நாம் சங்கீர்த்தனம் திருத்துவா அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தர்மங்களானது அனுஷ்டிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு வழிபாடுகள் சிறப்பானதாக கருதப்பட்டு வருகிறது. அப்படி இந்த கலியுகத்துல என்ன வழிபாடு விசேஷம் அப்படின்னா கலவு நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம்னா இறைவனுடைய பெயரை சொல்லுதல். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் இறைவனுடைய பெயரை எத்தனை முறை சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சௌபாகியமும் அனுகிரகங்களும் ஏற்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு உரைக்கிறது. சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இங்க நம்ம வந்திருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும். அனைத்தும் நிறைவேற வேண்டும். ஏன்னா இறைவன் அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி அனுகிரகிக்க வல்லவர். அதுவும் இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பங்குனி உத்தரம். பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அதே போன்று திருமாலுக்கும் இந்த நாளிலே திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகிறது. இந்த நாள் தான் எல்லா சுவாமிக்கும் புராணங்களிலே திருக்கல்யாணமானது நடைபெற்றிருக்கிறது. அதனை ஒட்டிதான் நம்ம ஒவ்வொரு பங்குனி உத்தரத்திலையும் நமது ஆலயத்திலே இந்த விசேஷமான வைபவத்தை நம்ம பண்றோம். ஒரு நகரம் சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னா நகரத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் சுபீட்சமாக இருக்க வேண்டும். ஆலயம் சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடியதான பூஜைகள் சுபீட்சமாக இருக்கணும். அந்த பூஜைகள் சுபீட்சமாக இருக்கணும்னா ஆலயங்களிலே நடக்கக்கூடிய உற்சவங்கள் சுபீட்சமாக இருக்கணும். உற்சவங்கள் அப்படிங்கிறது 3 விதமான பூஜைகள் ஆலயங்களிலே நடக்கிறது. நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கோவிலுக்கு வரோம், சுவாமியை வணங்குறோம், என்ன பூஜைகள் நடக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்த சந்ததியினருக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை 3 விதமான பூஜைகள் ஆலயங்களிலே நடைபெறுகிறது. தினமும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது. அது நித்திய பூஜை. நைமித்திய பூஜை அப்படின்னா சிவாலயங்களிலே பிரதோஷம் நடைபெறுகிறது. பௌர்ணமி உற்சவங்கள், அமாவாசை ஹோமங்கள், ஏகாதசி விரதங்கள், இப்படி ஒரு தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய
12வது வருஷம், அதுவும் இடைவிடாது தொடர்ந்து நடக்குது. ஒரு உற்சவத்தை ஒரு ஆலயத்திலே இடைவிடாது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா 1 வருஷம் நடத்திடலாம், 2 வருஷம் நடத்திடலாம். 12 வருஷம் நடக்குதுன்னா அதற்கு காரணம் ஆலயத்திலே இறைவனுடைய சாநித்தியம். இறைவனுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால பூஜைகள் செய்வதற்கான சமயம் நாம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. சும்மா பண்ணிட முடியாது. ஆலயத்திற்கு நிர்வாகிகள் இருக்கணும். ஆலயம் முறையாக நிர்வாகம் செய்யப்பட்டு பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த மாதிரியான வைபவங்களை 12வது வருஷம் தொடர்ந்து நடத்த முடியும். அப்படி நம்முடைய ஆலயம் முழுமையாக இறைவனுடைய சாநித்தியம் பெற்று இறைவனுடைய சாநித்தியத்தினாலே இறைவனுடைய அனுகிரகத்தினாலே இந்த பாடல்கள் சொல்றாங்க இல்லையா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சுவாமியை தரிசனம் பண்ணணும்னாலே சுவாமி அனுகிரகம் வேண்டும். இந்த மாதிரியான பங்குனி உற்சவ திருக்கல்யாண உற்சவம் பண்ணணும்னா இறைவனுடைய அனுகிரகம் நிறைய வேண்டும். இது நிறைய நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த பூஜைகளை நம்மளால் தரிசனம் பண்ண முடியாது. நமது ஆலயத்தையும் தொடர்ந்து இந்த பூஜைகளை செய்ய முடியாது. அப்படி இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்றோம். ஆலயங்களிலே நடைபெறக்கூடியதான வைபவங்கள் இறைவனுக்கு பிடித்த பூஜை அப்படிங்கிறது இந்த திருக்கல்யாண வைபவம். திருக்கல்யாணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடியது இந்த திருக்கல்யாண முறைகள். எப்படி கல்யாணம் நடத்தணும், எப்படி கல்யாணத்தை நடத்திக்கணும் அப்படிங்கிறதுதான் இறைவனே புராணங்கள் வாயிலாக நமக்கு உழைத்து சென்றதுதான் இந்த திருக்கல்யாண வைபவங்கள். ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் உற்சவங்களிலே கடைசி தினத்திலே இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை செய்வது விசேஷம். அநேகமான செல்வங்களை அளிக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண மகோத்சவம். முருகப்பெருமான் அனைவருக்கும் எல்லா விதமான சம்பத்துகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட திருக்கல்யாண வைபவத்திலே முதலாவதாக நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணோம். ஜோடோற்சவம் என்று சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம் இறைவனுக்கு நடைபெற்றது. அதற்கு முன்னதாக மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்ததாக விநாயகர் பெருமான் பூஜையோடு வருட பூஜைகள் நடைபெற்று கலசங்களிலே இறைவனை ஆராதனை செய்யப்பட்டு பாலிகை பூஜைகள் செய்யப்பட்டு அக்னிகாரியங்கள் ஹோமங்கள் இப்போது செய்யப்பட்டு இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த திருக்கல்யாண வைபவத்தின் முதல் கிரியையாக வஸ்திர சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய வேஷ்டி அணிவித்த நிகழ்ச்சியானது முதலாவதாக நடைபெறுவது. அனைவரும் கண்டு தெரிவித்து இறைவன் பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாத்தியம் செய்கிறது. ஓம் சந்தமே மகஸ்தமே பிரம்மமே காமஸ்தமே காமஸ்தமே சௌவனஸ்தமே பத்ரந்தமே ஸ்ரேயஸ்தமே அஸ்தமே நசஸ்தமே பரஸ்தமே பிரம்மந்தமே உத்தாசமே அக்காசமே சேவஸ்தமே அஸ்தமே விஷ்வந்தமே மஹஸ்தமே யஜ்ஞோபவீத தாரணம் என்று சொல்லக்கூடிய பூணல் அறிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வாத்தியம் செய்கிறோம்.
அடுத்த செய்தியாக முருகப்பெருமான் மற்றும் மதுரை